நீதிமொழிகள் 28:13 தெளிவாக சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ கிருபையை பெறுகிறான். கர்த்தரிடத்தில் கிருபையை பெறுகிறான். அப்போ அந்த பாவம் செய்தாலும் எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஆண்டவரிடத்துல போய் அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோமோ, அப்ப என்ன பண்றார்? தகுதி இழந்த நம்மை மீண்டும் அவர் தகுதிப்படுத்துகிறார். அப்போ நம்ம பாவமே செய்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அதற்கு ஒரு தீர்வை நமக்கு கொடுத்து, இனி நம்ம பாவம் செய்யாதபடி நம்மளை காத்து ஜெயம் கொள்கிறவர்களாக நடத்தி செல்லுகிறார். அப்ப இந்த பாவத்தை நம்ம செஞ்ச உடனே நம்ம அதிக நேரம் அந்த பாவத்திலே நம்ம யோசித்து கொண்டிருக்கூடாது. அந்த டைம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த இடத்துல வேஸ்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு டேமேஜஸ் வரும். முதல்ல இந்த கில்ட்டி ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். அந்த கில்ட்டி ஃபீலிங்கே நம்ம கர்த்தர் நம்மை விட்டு விலகிட்டாரோ, நம்ம கர்த்தரை தூரப்படுத்தி நம்மளை தூக்கிட்டு போயிட்டோம், கர்த்தர் நம்மை கைவிட்டாரோ, அப்போ இனி கர்த்தரோடு நாம் நடக்க முடியாது அப்படின்ற அந்த பயமே நமக்கு மரணத்தை நோக்கி கூட்டு கொண்டு போயிடும். அப்போ ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? அந்த ஃபோர்பிடன் ஃப்ரூட்டை நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த டெம்டேஷன் வந்த பொழுது அவங்க மைண்ட் கன்வின்ஸ் ஆனோடனே அந்த தவறை செஞ்சாங்க. தவறு செஞ்ச உடனே அதை ரியலைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இந்த மாதிரி நாங்க தவறு செஞ்சோம்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து இனி பிரச்சனை வராதபடி அவர்களை நடத்தியிருப்பார். ஆனா மாறாக இவங்க என்ன பண்றாங்க? தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே அவங்களை தேடி வரும்போது கூட வாலண்டரி அவங்க போய் கன்ஃபெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் இடத்துல அவங்க கன்ஃபெஸ் பண்ணிருந்தா அந்த மரணத்துக்கு நேராக அவங்க போகாம கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை தந்திருப்பார். லூக்கா 15:18 அந்த இளைய குமாரன் தவறு செஞ்சு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பிறகு அவன் தெளிந்த புத்தியுள்ள ஆன போது அவன் யோசித்த விஷயம் என்ன? தன் தகப்பனிடத்துல திரும்பி சென்று, நான் இந்த பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அறிக்கை பண்ணி அவர்கிட்ட போனா அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற சிந்தனை அவருக்கு வந்தது. அதே போலதான் நம்மளும் இன்னைக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்கள்னால நம்ம பாவத்தில் விழுந்து போகலாம். அந்த பாவம் செய்யக்கூடாது தான், இருந்தாலும் விழுந்து போன பிறகு நம்ம உடனே as early as ASAP ஆண்டவர் இடத்துல போய் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்குமே பொதுவா எப்படின்னா, ஆண்டவர் ஒரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கொள்றார், எத்தனை நாள் உபவாசம் எடுக்க வேண்டும் அப்படிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. there is no conditions at all. நீங்க வந்து ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே நான் தெரியாத செய்து விட்டேன் என்னை மன்னியும் சொன்ன உடனே நொட்டி பொழுதுல அடுத்த செகண்டே அவர் மன்னித்து நம்மை பிள்ளையாக அவர் அணைத்துக் கொள்கிறார். அவ்வளவு பெரிய பாவங்களை செய்த அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பன் இடத்துல வரும் பொழுது அவன் பாவத்தை அறிக்கை பண்றதுக்கு முன்னாடியே தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைக்கிறார். இதுதான் தகப்பனின் இருதயம். அதே போல நம்மளும் பாவத்துல விழுந்திருந்தாலும் ஆண்டவரே மன்னியும் என்று இயேசுவின் இடத்துல வரும்போது அவர் நம்மை அரவணைத்து கட்டி முத்தமிட்டு, தொலைந்த என் மகன் திரும்பி வந்தான்ற அந்த உற்சாகம், சந்தோஷம் அவருக்கு வரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாவத்தை யாருகிட்ட அறிக்கை பண்றோம்னு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனிடத்துல போய் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணோம்னா அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு சினாரியோ நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 27:4 யூதாஸ் அவர்கள் அந்த பாவம் செய்ததுனால அந்த கில்ட்ல ரொம்ப தனக்குள்ள டார்மெண்டேஷன் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் யார்கிட்ட அந்த வெள்ளி காசுகளை வாங்கினாரோ அவங்க கிட்டே போய் பேசுறார். 27:4 மத்தேயுல, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள் யார் காசு கொடுத்து அவரை டெம்ப் பண்ணி அந்த விஷயத்தை செய்ய சொன்னாங்களோ, அந்த பாவத்தை செய்ய சொன்னாங்களோ, அவங்க சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கென்ன, அது உன்பாடு என்றார்கள். இதுதான் மனிதனிடத்துல போய் நம்ம கேட்கும் போதும், உலகத்தினிடத்துல போய் நம்ம பாவத்தை அறிக்கப்படும் போது அது மன்னிக்கப்படுவதில்லை. அது இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி மரணத்துக்கு நேரம் நம்மளை அழைத்து செல்லும். ஆனால் இயேசுவின் இடத்துல அறிக்கை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் மன்னித்து நம்மை ஜீவனுக்கு திருப்புகிறார். அவருக்கு தெரியாம எந்த ஒரு காரியமும் நாம் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார். நமக்கு ஒரு ஃப்ரீ வில் கொடுத்திருக்கிறார். அவ பாவம் செஞ்சாலும் அவரிடத்துல வந்து அறிக்கை பண்ணி மன்னிப்பு பெறுவதற்கான ஒரு அமேசிங் கிரேஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது பாவம் நிச்சயமா செய்யக்கூடாது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தமாக அந்த டெம்டேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணாம வேர்ட் வீக்னஸ்னால நம்ம விழுந்து போகும் பொழுது அந்த நிமிஷமும் உடனே நம்ம வந்து ஆண்டவர் இடத்துல வந்துடணும். தவறு செய்து விட்டேன், மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறேன், இனி நான் புதிய சிருஷ்டியாக மீண்டும் பாவம் செய்யாமல் ஜீவனை அறிக்கை பண்ணி ஜீவன் படி நான் நடந்து சத்திய வசனங்களை கை கொண்டு நான் ஜெயம் எடுப்பேன். அந்த மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வரணும். இப்போ நிறைய நேரத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலங்களில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களும் எப்பெல்லாம் ஆண்டவரோடு நடந்தாங்களோ பெரிய ஜெயங்களையும் பெரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்தார்கள். எப்பெல்லாம் பாவத்தில் விழுந்தாங்களோ பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்தது, சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களை
டார்பன் செய்ய ஆரம்பிச்சது. ஆனா அப்பவும் ரிப்பென்ட் அண்ட் டர்ன் பேக் டு லார்ட் மோட்ல அவங்க எல்லாரும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வரும் பொழுது அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களை மீண்டும் ஆசீர்வதித்தார். ஆனா யாரெல்லாம் அந்த மனம் திரும்பாம அப்படியே அந்த பாவத்துல நின்றாங்களோ அத்தனை பேரும் மரித்து போனார்கள். அந்த பாவத்துல மன்னிப்பு பெறாம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி பிரேக் ஆகும். அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. மாறாக இந்த டெம்டேஷனை கொண்டு வர டீமுடைய சத்தம் நமக்கு தெளிவா வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த சத்தம் நமக்கு என்ன சொல்லணும்னா, மரணம் நிகழ்வது குறித்து கரெக்டா எடுத்துட்டு அந்த டெம்டேஷன் கொடுக்குற டீமோட இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மள பாவத்துக்கு நேரா டெம்ப் பண்ணுவாங்க. அந்த பாவத்தை இன்னும் நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்மள டெம்டேஷன் கொண்டு வருவாங்க. அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள கில்ட் ஃபீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஐயோ, நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ பாவம் செஞ்சுட்டே, இனி கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டாரு, இதுக்கு மேல உனக்கு ஜீவன் கிடையாது, கர்த்தரே உன்னை கைவிட்டார் என்றால் உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம மைண்டு கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அதனாலதான் ஆண்டவர் சமூகத்துல நம்ம போய் சரண்டர் அடைஞ்ச உடனே ஆண்டவர் நம்மளை அணைத்துக் கொள்கிறார். அவருடைய சேட்டைக்குள் நம்மளை அழைத்துக் கொண்டு நமக்கு பாதுகாப்பாக அரணாக அவர் மாறுகிறார். அதனால இனி நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான தேவ வசனம் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த ஒரு காட்லி லைஃபை நம்ம நடந்து போனோம்னா நம்ம வாழ்க்கையில இனி தடைகளும் கிடையாது, தாமதம் கிடையாது. ஏன்னா தடைகளை உடைக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்வதனால இனி நம்ம வாழ்க்கையில தடையும் இல்லை, தாமதம் இல்லை என்று டிக்ளேர் பண்ணி எல்லா ஜெயங்களையும் நாம் இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்க முடியும்.